இந்த நாள் நமது மாமன்னர் திருமலை நாயக்கர் அவர்களின் 440வது பிறந்த தினத்தை இன்று திருமலை நாயக்கர் ஜெயந்தியாக நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் அந்தமானில் முதலாக இந்த வருடம் இங்கு அவர் விழாவை நாங்கள் சிறப்பாக நடத்துவதற்கு இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். நமது மாமன்னர் திருமலை நாயக்கர் அவர்கள் மதுரையை நீண்ட நாள் ஆண்ட ஒரு மன்னராக கருதப்படுகிறார். அவர் கிபி 1623 முதல் தொடங்கி கிபி 1659 வரை மதுரை மற்றும் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்திருக்கிறார். நாயக்கர் மன்னர்களிலே மிகவும் சிறப்பாக ஆட்சி புரிந்த ஒரு மன்னராக இவர் திகழ்ந்திருக்கிறார். இவர் ஆட்சி காலத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு இருந்த 2 மொழியே ஆட்சி மொழியாக இருந்துள்ளது என்பதும் இங்கு ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாக இருக்கிறது. ஆகையால் இந்த விழா இன்று இங்கு சிறப்பாக நடக்க வேண்டும் என்று தங்களுடைய அனைவரும் ஒற்றுமையுடன் வந்து இங்கு கலந்து கொண்டதுக்கு நன்றி, மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த நாயுடு நாயக்கர் சங்கத்தின் உறவினர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இங்கு வருகை புரிந்துள்ள நமது நகராட்சி மன்ற தலைவி கவிதா உதயகுமார் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் சேர்மன் உதயகுமார் சார் அவர்களுக்கும் மிகவும் நன்றி. இத்திருவிழா என்பது அந்தமான் நிக்கோபார் மாநிலத்திலே முதல் முறையாக நடைபெறுகின்ற திருவிழா. தமிழகத்தில் பெரும்பாலும் நடைபெறுகின்றன. அந்தமான் நிக்கோபார் தீவில் இது முதல் முறை. அதனால் நமது இனத்தை சார்ந்த அனைவரும் ஒற்றுமையுடன் ஒன்றுபட்டு அனைவரும் இத்திருவிழாவினை நல்ல முறையில் நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைவரும் சொந்த பந்தங்கள் மற்றும் நமது சீஃப் கெஸ்டான கவிதா மேடம் அவர்களுக்கும் உதயகுமார் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் போய் நேற்று ஒரு அழைப்பு விடுத்ததுக்கு அவர் சரியான தருணத்தில் சரியான நேரத்தில் நான் வருகிறேன் என்று எங்களிடம் சொல்லி கரெக்டான டயத்துக்கு வந்து எங்களின் விழாவை மிக சிறப்பாக இப்போ ஆரம்பிக்க உள்ளார். அதற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் நமக்கு முக்கியமான வருடம். ஏனென்றால் இதுவரை நமக்கு பழைய காலத்தில் உள்ள புராணங்கள் நமக்கு எதுவும் தெரிவிக்கவில்லை, தெரியவும் இல்லை. இன்று வந்துட்டு நமது திருமலை நாயக்கர் மன்னர் ராஜாதிராஜன் அவர் ஆண்ட காலங்களில் நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு தமிழ்நாடாக இருந்து வழங்கி கொண்டு வந்தது. 30 வருஷம். இன்று அவருடைய 440வது பிறந்த நாளை முன்னிட்டு நமது சொந்த பந்தங்கள் அனைவரும் இங்கு வந்து கூடியிருக்கிறார்கள். இதேபோல் வருடம் வந்து இந்த மாதிரி பிறந்தநாளை கொண்டாடி ஊக்குவிக்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். திருமலை நாயக்கர் என்ற ஒரு மன்னர் ரொம்ப சிறப்பான முறையில் ஆட்சி நடத்தினார். அதே சமயம் நம்மளுடைய நாயுடு இனம்ங்கிற ஒரு கௌரவம் எல்லாருக்கும் தேவை. அதே மாதிரி எல்லோரும் நம்மளோட ஒரு யூனிட்டாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஒற்றுமை என்ற ஒரு நம்ம இனத்தை வந்து வலுப்படுத்தக்கூடிய வகையில் நம்ம எல்லாருமே ஒன்று கூடி இதுக்கான எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். எல்லோரும் நம்ம கூட இருந்து செயல்படுத்தணும். இது ஒரு சிறப்பான ஒரு முதலாக நாங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். இது எல்லாருமே இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று திரு நாயக்கர் அவர்களின் 440வது பிறந்த நாள். அனைவருக்கும் இந்த தினத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தமிழ்நாட்டில் மிகவும் சீரும் சிறப்புமாக அவரது ஜெயந்தி விழா நடைபெற்று கொண்டு வருகிறது. அந்தமான் நிக்கோபாரிலும் நாயுடு சமூகத்தினர் இதனை முதல் முறையாக இன்று சீரும் சிறப்புமாக கார்பின் பீச்சில் சுத்தப்படுத்துதல், அதாவது சபாய் அபியான் மற்றும் பைக் ரேலி மூலமாக அவரை நினைவுபடுத்தி கொண்டாட உள்ளனர். நாடு முழுவதும் அனைவரும் தெரிந்ததே, முன்னோர்களை நாம் மரியாதை செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அனைவரும் ஒவ்வொரு வகையிலும் எல்லா இடத்திலும் எல்லாரையுமே ஒரு பெரிய தலைவர்களை, போராட்ட வீரர்களை மரியாதை செலுத்தும் வகையில் அனைவரும் ஈடுபட்டு பல்வேறு வகையிலும் கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் அந்தமான் நிக்கோபார் தீவில் நாயக்கரை
இந்த திருவிழாவை நாயக்கர் ஜெயந்தியை ஒரு திருவிழாவாக இன்று கொண்டாடி முதல் முறையாக துவக்கியுள்ளனர். இது மீண்டும் வருடம் செழிப்பாக நடைபெற வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. இதற்கு முன்னிலை வைக்குமாறு திருமதி கவிதா உதயகுமார் அவர்கள், முனிசிபல் சேர்மன் அவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். நான் முன்னாள் சேர்மன் உதயகுமார் மற்றும் சமூகத்தின் தலைவர் அவர்கள், செயலாளர் மற்றும் உறவினர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். இன்னும் கவுன்சிலர்களும் இதில் வந்து கலந்து கொள்ள உள்ளனர். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் உதயகுமார் அவர்களுக்கு மன்னர் திருமலை நாயக்கர் அவர்களின் 440வது பிறந்த விழாவை கேக் வெட்டி கொண்டாடப்படும். திரு கவிதா உதயகுமார் அவர்கள் இருவரையும் கேக் வெட்டி இதை சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்தமான் வாழ் அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று அந்தமான் தமிழக நாயுடு பேரவை சார்பாக கார்பன்ஸ்கோ கடற்கரையில் மாமன்னர் திருமலை நாயக்கருடைய 440வது பிறந்தநாள் தினம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இந்த பிறந்த தினத்தில் நாங்கள் பங்கேற்பது எங்களுக்கு கிடைத்த பாக்கியமாக நான் நினைக்கிறேன். மாமன்னர் திருமலை நாயக்கர் மிகவும் பாராட்டப்படக்கூடியவர், போற்றப்பட வேண்டியவர். அவர் மதுரையை ஆண்ட பொழுது மதுரையில் அவருடைய நினைவுகளை போற்றும் வகையில் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் கடந்த பிறகு கூட இன்றும் எப்படி கல்லணை போற்றப்படுகிறதோ, இன்று 440வது பிறந்தநாள் கொண்டாடப்படும் திருமலை நாயக்கர் அவருடைய பெயரை சொல்லும்படி நாயக்கர் மகால் மதுரையில் இன்றும் ஒளிவீசி கொண்டிருக்கிறது. இந்த 440வது பிறந்த தினம் இன்று ஆரம்பமாகிறது. இந்த அந்தமான் தீவுகளில் இனி வரப்போகும் ஒவ்வொரு வருடமும் வெகு விமரிசையாக இந்த திருமலை நாயக்கருடைய பிறந்த தினத்தை கொண்டாடி, இந்த பிறந்த தினத்தை பயன்படுத்தி தமிழக மக்களுக்கு, அந்தமானில் வாழக்கூடிய தமிழக உறவுகளுக்கு ஏதேனும் நாயுடு பேரவையின் சார்பாக நிச்சயம் வருங்காலங்களில் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாமன்னர் நாயக்கர் பெருமாள் அவர்களுக்கு 440வது ஜெயந்தியை முன்னிட்டு எனக்கு அழைப்பு கொடுத்த நாயக்கர் சமுதாயத்திற்கு அனைவருக்கும் வணக்கம். இனிய காலை பொழுதில் இன்று நாயக்கர் அவர்களது பிறந்த தினத்தை முன்னிட்டு எங்களை அழைத்ததற்கு நாயக்கர் சமுதாயத்திற்கு மிக்க நன்றி. இது மேலும் இது போன்ற நிறைய நிகழ்வுகளை, விழாக்களை நடத்த வேண்டும். இதனால் நிறைய பப்ளிக்கு, நம் தமிழ் இன மக்களுக்கு உதவும் வகையில் நிறைய இதில் இருந்து ஸ்கீம் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணி நிறைய பசங்களை படிக்க வைக்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி நிறைய நல்ல விதமாக நடத்தணும். நன்றி, வணக்கம்.